வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக்கு. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணே பவலோகினாம் விஜயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு மகாநாராயண உபனிஷத்தினுடைய 105வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இதில் சிவ உபாசனா மந்திரத்தை பற்றி பேசுது. சிவ உபாசனா, சிவனை தியானிக்கக்கூடிய மந்திரங்கள். பொதுவாக சிவன் கோயிலில் இந்த மந்திரம் கேட்காத கோவிலே இருக்காது. ரொம்ப பிரசித்தி பெற்ற மந்திரங்களை எல்லாம் இங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப எளிமையானது, எல்லாம் தத்துவார்த்தமானது. நிர்குணமாக இருக்கக்கூடிய பரம்பொருளுக்கு ஒரு வடிவம் கொடுக்கிறது லிங்கம். ஒரு தத்துவத்துக்கான வடிவம். இந்த வடிவம் அந்த தத்துவத்தை விளக்குது. நம்ம வடிவத்தை பார்க்கும்போது சிவசக்தி, ஆண் பெண், ஜீவ ஈஸ்வர, சத்து சித்து, ப்ளஸ் மைனஸ், இப்படி தான் பார்க்கணும். அந்த தத்துவத்துக்கான குறியீடை லிங்கம்னு சொல்லுவாங்க. ஒரு தத்துவம் சூட்சுமமாக இருக்கும்போது தத்துவம் அது தெரிகிற மாதிரி வெளிப்படுதுன்னா அது லிங்கம், குறியீடுன்னு சொல்லலாம். இப்போ மந்திரங்கள் அழகாக சொல்லுது. நிதனபதையே நமக, நிதனபதையே, நிதனபதாந்திகாத, நிதனபதாந்திகாய நமக. நிதனம், நிதனம்னா மரணம். பிரளயத்தின் போது எல்லா பேரும் போயிடுவாங்க. அப்போ அங்கே பதியாக நிற்கிறவர் ருத்ரன் சிவம். ஸோ நிதனபதையே, இந்த மரணத்துக்கு பதியானவர் அவர். நிதன பதாந்திகாய, பொதுவாக மரணத்துக்கு யமன் மிருத்யுன்னு சொல்லுவாங்க. யமனை மிருத்யுன்னு சொல்லுவாங்க. மிருத்யுஞ்சய மந்திரம்னு சொல்லுவாங்க. உருவாருட ஏக பந்தனாம், அது சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த மந்திரம் தெரியுமே, உங்களுக்கு தெரியுமே. மிருத்யோ மிருத்யோ பாட்டு வருமே, தெரியுமா? சொல்ல. திரியம்பகம் யஜாமகே உருவாருடைக பந்தனா ஸ்ரீவர்தனம் மந்திரம் ரொம்ப புகழ்பெற்ற மந்திரம் அது. மிருத்யுஞ்சய, மரண பயம் இருக்கிறவங்களுக்கு. இந்த மரண பயம்னா அறியாமையினால் ஏற்படுறது தானே மரண பயம். மரணம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இந்த வேதாந்தம் தெரிஞ்சால் தானே தெரியும். வேதத்தில் மரணம்னு அது நெகட்டிவாக பேசாதீங்க. அப்படியும் உண்மையை ஒத்துக்கிறதுக்கு இல்லை. உண்மையை அவர் மறைச்சிக்கிறாராம். மறைச்சிக்கிட்டால் உண்மை மறைஞ்சிருமான? உண்மை மறையாது. நீ எத்தனை தான் காயகல்பம் பண்ணி எத்தனை 1000 வருஷம்னாலும் அதுக்கப்புறம் ஒரு நாள் நீ போய் தான் தீரணும். சரீரம் எடுத்தால் சரீரத்தை விட்டு தான் ஆகணும். சரீரத்தை எடுத்தால் சரீரம் விட்டாகணும். சரீரத்தை தேமை எடுக்கக்கூடாதுங்கிறது தான் எல்லா ஞானிகளுடைய பொதுவான கருத்து. சரீரத்துக்குள்ளே தான் எந்த சரீரம் எடுக்கிறோமோ அதனுடைய உபாதைகள் நம்மளை ஆட்டி படைக்கும். நம்மளும் அதை பற்றி தான் சிந்திப்போம். அது ஒரு லோகம். ஒரு சரீரங்கிறது ஒரு லோகம். அந்த லோகத்தில் நீங்கள் அதனுடைய இப்போ ஒரு நாயாக பிறக்கணும்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு நாய் என்னெல்லாம் செய்யுமோ அந்த குணநலன்கள், அந்த பேச்சு, அந்த செயல்பாடு, அந்த சாப்பாடு, அந்த வாழ்க்கையை தான் அது அந்த வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அதுக்குள்ளேயே இருந்தால் நீ என்ன பண்ணுவ? இதை விட கேடுகட்ட ஒரு வாழ்க்கையை தானே வாழணும். இப்போ எல்லாருக்கும் விழிப்பு நிலை இல்லைன்னு ஏன் குருமார்கள் ஆதங்கப்படுறாங்க அப்படின்னு கேட்டால், அடுத்த பிறவி எதுன்னு சொல்ல முடியாது. நம்ம எப்பயுமே இப்படியே இருப்போம், போண்டா சாப்பிட்டுட்டு நல்லா ஆயா இருப்போம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் அது அறியாமை.
விழிச்சுக்கிட்டால் சீக்கிரம் இந்த முக்திக்கான சூக்ஷ்மத்தை பிடிக்கணும். நேற்று பாருங்கள், முன்னோர்கள் செஞ்சால் முன்னோர்களுக்கு தானம் பண்ணுனா புண்ணியம், இறைவனுக்கு தானம் பண்ணுனா சாலோகம், சாரூபம், சாமீபியம், சாயுஜ்யம். சாலோகம்னா அவர் எந்த ஊரில் கோயில் இருக்கோ அந்த ஊரில் உங்களுக்கு வசிப்பிடம் கிடைக்கும். சாமீபியம்னா 5 நிமிஷத்தில் அவரை தரிசனம் பண்ணலாம். ஷாரூப்னா ருத்ராட்சம் கழுத்தில் ஏறும். உங்களை பார்க்குறவங்கெல்லாம் நீங்கள் எந்த கடவுளை வழிபடுறீங்களோ அவங்கள பற்றியே பேசுவாங்க. ஸோ அந்த ரூபத்தை நீங்கள் அங்கே காமிப்பாங்க. உங்கள் மேலே இருந்து உங்கள் ரூபத்தை, அவர் ரூபத்தை உங்கள் மேலே காட்டுவாங்க. சாயுஜ்யம்னா 2 கலக்கிற நிலை. அது இறைநிலையில் இறைவனுக்கு கொடுக்குற பூஜை கொடுக்குற பொருளோ பணமோ அப்படி பயனாகிறது. அதனுடைய ஆசீர்வாதம். இத்தனைக்கும் நீங்கள் கடனை தான் திருப்பி கொடுக்குறீங்க, நீங்கள் ருண்ணை தான் நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க. நான் உனக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னா கேட்க முடியாது. புரியுதா இல்லையா? பித்ருகளுக்கு ருண்ணு, ஈஸ்வரனுக்கு ருண்ணுனா என்னது? கடன். 3 முக்கியமான கடன். என்ன 3 முக்கியமான? யஜ்யம்னு சொல்லலாம், கடன்னு சொல்லலாம். கடன்னு சொல்கிறது தான் உத்தமம். ஏன்னா திருப்பி கொடுத்தாகணுங்கிற கட்டாயத்தில் வரும். ஒரு ஜாதகம் 5 ருண்ணு, 5 யஜ்யம். அதுதான் தெய்வ யஜ்யம், பித்ரு யஜ்யம், ரிஷி யஜ்யம் அப்படின்னு சொல்கிறது. பூத யஜ்யம் அப்படின்னா சொல்லுவாங்க. அப்போ பித்ரு யஜ்யத்துக்கு கொடுக்குறதும் கொடுத்து தான் தீரணும், ஈசனுக்கு கொடுத்து தான் ஆகணும், ரிஷிக்கு கொடுத்து தான், குருவுக்கு கொடுத்து தான் ஆகணும். முக்தி வேணுமா வேண்டாமா? நீ வேதாந்தம் போவியோ போக மாட்டேங்கிறதுக்கு தான் பூஜையிலே அந்த தட்சிணாங்கிற வார்த்தையை கொடுத்தாங்க. தட்சிணா ஒரு முக்கியமான ரோல் பண்ணுது. ஏன்னா நீ சுவாமிகிட்ட அதெல்லாம் கேட்டுருவேன், அதெல்லாம் உடைய முக்தி கேட்க மாட்டேன். அதனால் தட்சிணான்னு ஒரு பாயிண்ட் வச்சா தட்சிணா தெரிஞ்சோ தெரியாமலோ கொடுப்பேன். அது முக்தியை கனெக்ட் பண்ணுற விஷயம் அது. அப்போ பித்ருகளுக்கு கொடுக்கறத அவங்க இவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டு அதோட நிறுத்துறது இல்லை, ஆசீர்வதிக்கிறாங்க. அதனால புண்ணியம் சேருது, பித்ருக்களால் புண்ணியம் சேருது. நார்த்தில் எல்லாம் பிண்டம் வைப்பாங்க, 81 பிண்டம் வரைக்கும் வைப்பாங்க, மாதம் வைப்பாங்க. டெய்லி வைக்கிறவங்களாம் இருக்காங்க, பிண்டம் டெய்லி வைக்கிறவங்களாம் இருக்காங்க. நார்த்தில் எல்லாம் ரொம்ப இது ஓவர். இங்கே தான் சவுத்தில் தான் இந்த சடங்குகள்லாம் ரொம்ப கம்மி. போட்டோம். அப்புறம் ஈசனுக்கு கொடுக்குற தெய்வ ரின்னு அது சாயுஜ்யம் கொடுக்குது. 4வது நிலை. 3 நிலையும் கொடுத்து 4வது நிலையிலையும் ஒரே ஜென்மாவில் கொடுக்கறது அதிசயமாக. 3வது தான, அதாவது முதல்ல கொடுக்கறது தர்மதானம், 2வது கொடுக்கறது ஈசனுக்கு கொடுக்கறது பக்தி தானம், குருவுக்கு கொடுக்கறது ரிஷிக்கு கொடுக்கறது ஞானதானம்னு சொல்லுது. ஞானதானத்தினுடைய ஞானத்துக்காக நீ குருவுக்கு சேவையோ பணமோ பொருளோ கொடுத்தா அதனுடைய விளைவு என்னென்னா முக்தி கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ அடியார் யோசிச்சு பார்த்தா சுவாமி சாயுஜ்யம் கொடுக்குறாங்க, இவன் சரியாக பயன்படுத்திக்கணும். சாயுஜ்யத்துக்கான சந்தர்ப்பத்தை கொடுப்பாங்க. அந்த ஊரில் வசிக்கலாம், அந்த ஊரில் பக்கத்தில் போய் தரிசிக்கலாம், எல்லாம் வாய்ப்புகள். அதை நீ பயன்படுத்துவியா? பயன்படுத்த. குரு இருந்தால் கண்டிப்பாக பயன்படுத்துவேன். குரு இல்லைன்னா அங்கேயும் நீ ஏமாந்த சோனகிரி தான். அதனால தான் அந்த காலத்தில் கோவிலை சுற்றி 4 வீதியும் ஆக்குப்பை பண்ணுறதுக்கு எல்லாம் நீனு முன்னாடி நிற்பாங்க. அக்ரஹாரம் மோஸ்ட்லி என்னவா இருக்கும்? கோயிலை சுற்றி தான் இருக்கும், மோஸ்ட்லி இருக்கும். அங்கெல்லாம் கிரகத்தினுடைய பாதிப்பு இருக்காது. கிரகம் பிடிக்காத இடம், கிரகம் டார்ச்சர் பண்ணாத இடம் அது, அந்த 4 வீதி. புரியுதா? அப்போது இந்த சாயுஜ்யத்தை விட மேலான முக்தியை, ஈசனை விட மேலான இடத்த ஈசன் கொடுக்குறான் குருவுக்கு. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அப்படியே பார்த்தோம். இப்போ இந்த விழிப்பு நிலை மிக வேகமாக இந்த பிரம்மஞானத்தை அறியணுங்கிற அறிவு இருந்ததுன்னா பொழைச்ச, இல்லைன்னா மறுபடியும் எந்த பிறவின்லாம் சொல்ல முடியாது, கேரண்டி கிடையாது. நீ தியானத்துக்கு வராத வரைக்கும் மேலான பிறவின்னு சொல்லவே முடியாது. தியானத்தில் இருந்தீங்கன்னா நான் சத்தம் நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஸோ அது கண்டிப்பாக மேலான பிறவி கொடுக்கும். தியானத்துக்கே போகாதவன் தியானத்துக்கு போயிட முடியுமானா ஞானம் வேணும். ஞானம் வேணும்னா குரு வேணும். குரு வேணும்னா ஈஸ்வர கிருபா வேணும். ஒன்றுக்கு ஒன்று கனெக்டட், ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டட். ஒன்று எடுத்தால் அப்படியே பஞ்சாக தான் வரும், தனியாலாம் வராது. சில பேர் ஆடியோஸ் கேட்குறாங்க, ஆடியோ கேட்டுட்டு ஒரு
ரியாக்ஷன் இல்லாமல் இருக்காங்க. சில பேர் ஆடியோ கேட்டு அவங்களுக்குள்ள பெரிய ரசாயன மாற்றம் ஏற்பட்டு ஆடியோ போடுறாங்க, மெசேஜ் போடுறாங்க, விசாரம் பண்ணுறாங்க, சந்தேகம் கேட்குறாங்க, வந்து பார்க்குறாங்க. இந்த இன்னைக்கு 2 விஐபிகள் வந்தாங்க தம்பதிகள். அவரும் அதே தான் சொல்கிறார். அந்த திருவையாறில் வந்த அந்த ஐயங்கார் ஃபேமிலி, உங்கள் சமகாலத்தில் நீங்கள் வாழ்கிற அந்த காலத்தில் நாங்கள் வாழ்கிறது பெருமைக்குரியதுன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி அவர் சொன்னார். இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்தார் ஃபேமிலியோட, அந்த வார்த்தையை இன்றைக்கி சொல்லிவிட்டு இந்த இதெல்லாம் கொடுத்து தட்சணையெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப நெகிழ்ந்து போனாங்க. ஒரே நேரத்தில் எல்லாமே பூர்வ நிச்சயத்தின்னு அடிக்கடி சொல்லுவேன்ல, சர்வம் பூர்வ நிச்சயம்னு சொல்கிறேன்ல. 2 சிஷ்யர்கள் ஒரே நிமிஷத்தில் வராங்க. ஒருத்தவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வராங்க, ஒருத்தவங்க அப்பாயின்மெண்ட் இல்லாமலேயே 1 வாரமாக ஃபாலோ பண்ணி, சரி இந்த சமயத்தை வரட்டுமான்னு, இப்போ வரட்டுமா ஜி அப்படின்னு, வாங்க அப்படின்ட்டேன். யார் முன்னாடி வராங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசின்னு இருப்போம் அப்படின்னு 2 பேரும் ஒரே புள்ளியில் வராங்க, ஒரே நேரத்தில் வராங்க, ஒரே நாளில் வராங்க, ஒரே இடத்துக்கு வராங்க. இதுதான் பூர்வ நிச்சயம்னு சொல்கிறது. புரியுதா? இதுக்கு உதாரணங்கள் எத்தனையோ நான் சொல்ல முடியும். உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருக்குன்னா அடியே நான் அதை நிரூபணம் பண்ணுறேன். அதில் மாற்றத்தை கொண்டு வரணும்னா நீ என்ன பண்ணணும்? தவம் பண்ணணும். தபம், யஜ்யம், தபம், தானம், இந்த வார்த்தை 3 வார்த்தையை அடிக்கடி வேதம் வலியுறுத்தும். யஜ்யம், தபம், தானம், யஜ்யம், தபம், தானம் வலியுறுத்தும். இந்த யஜ்யம், தபம், தானம் தான் இந்த 5 பேர் செய்யக்கூடிய வேலைகள். யார் யார்? தெய்வம், துவஜ்ஜே, குரு, பிராக்யன். பிராக்யனுங்கிறது சித்த புருஷன், துவஜ்ஜிங்கிறது யோகி, குருவுக்கு அர்த்தம் தெரியும், ஈஸ்வனுக்கு அர்த்தம் தெரியும். அவங்க பூஜிக்கத்தக்கவர்கள். அவங்களுக்கு நீங்கள் தான தர்மம் பண்ணி அவங்கள நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்கள பாதுகாக்கிறது உங்கள் பொறுப்பு. பிரதிபலன் எதிர்பார்க்காம பாதுகாக்கணும், அது பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அச்சா, அதை சொல்லி இதை சொல்லி இந்த ஓம் தத் சத்தை சொன்னா, இந்த ஓம் தத் சத்தில் இந்த ஓம்ங்கிறது பிரம்மத்தையும், தத்துங்கிறது அது செய்யக்கூடிய கிரியேஷன், அதில் தான் யஜ்யம், தானம், தர்மம், ஜீவராசிகள், வேதம் எல்லாம் வருது. அவையெல்லாம் என்ன? அதுதான் சத்து. அவையெல்லாம் தத்து தான் சத்து. அதனுடைய படைப்புகள் அத்தனையும் சத்து. சத்துனா என்னது? உண்மையானது, புனிதமானது, ஸ்பீசியஸ். ஓம் தத் சத்து 3. இந்த சத்துக்கு அர்த்தம் கொடுக்காமல் விட்டுட்டேன் நேற்று, அதை இன்றைக்கி சொல்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். ஓம் தத் சத்துனா ஓங்காரங்கிறது பிரம்மத்தையும், தத்துங்கிறது அதனுடைய செயல்பாடுகளையும் படைப்புகளையும், அதனுடைய புனிதத்தன்மையும் யதார்த்தத்தையும், யதார்த்தம்னா நிரந்தரமான அதனுடைய நிலையையும் எடுத்து சொல்வது. அந்த வேலையெல்லாம் அவருடைய வேலை, நம்ம வைத்து செய்தார் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு தான் ஓம் தத் சத். ஆச்சா, அதில் இன்னொரு அர்த்தமும் சத்துக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, ஏகாகிரம் சொல்கிறல, ஒன்றில் நிற்கிறோம் இல்லையா? ஒரு காரியம் இதே யஜ்யம், தானம், தர்மம், யஜ்யம், தானம், தபம் தொடரணும்னா, நிரந்தரமாக நடக்கணும்னா, நிலைத்து நிற்கணும்னா, நிலைத்து நிற்கிறது, ஒன்றில் நிற்கிறது, தொடர்ந்து நிற்கிறது இல்லை. எல்லாம் ஒருத்தனும் ஒன்றில் நின்னா ஜெயிச்சிருவான், நிற்க மாட்டான். நிற்குதில்ல, 10 நாளைக்கு வந்தேன்னு சொல்லாமல் தொடர்ந்து நிற்கிறதில்ல, அது பேரும் சத்து தான். இருப்பு நிலை. 2 அர்த்தம் கொடுக்குது. அது ஹோலினஸ் கொடுக்குது. சத்துனா சத்தியம், சத்துனா ஹோலினஸ்ஸு, சத்துனா ஏகாகிரம், ஒன்றில் நிற்பது, ஒன்றில் நிலைத்திருப்பது. இது நேற்றைய கிளாஸினுடைய அந்த டச்சை கொஞ்சம் சொல்லிவிட்டு இப்போ மந்திரத்தில் மறுபடியும். இப்போ நிதனபதையே அப்படிங்கிறது பிரளயத்தில் எல்லாரும் போயிடுவாங்க, அப்போ இவர் தான் பதியாக இருக்கார். இந்த பதிக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, இந்த மரணத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது மிருத்யு, யமன். அந்த யமனுக்கு யமனாக இருக்கக்கூடியவர் அப்படின்னா யமனையும் வெல்லக்கூடியவர், யமனுக்கும் பூர்த்தி பண்ணக்கூடிய, யமனையும் பூர்த்தி செய்பவர், சம்ஹாரம் செய்பவர், ஒடுக்குபவர், சித்தி கொடுப்பவர் அப்படின்னா அது சிவப்பரம்பொருள். நிதன பதி அந்தகாய ஊர்தவாய சதா மேல் நோக்கியே இருப்பார். தியானத்தில் இருக்கிறது. அரிய வார்த்தை இருக்கு, ரேத்தம்னு, ஊர்தவ ரேத்தஸ்ன்னு சொல்லுவாங்க.
அந்த வீரியம் இந்த ஞானிகளுக்கு தானாகவே மேலே ஏறும், சுபாவமாகவே. நம்ம இப்போ பிராணாயாமம் ஓங்காரம்லாம் சொல்லி தானே மேலே ஏற்றுறோம், விசாரம் பண்ணி தானே ஏற்றுறோம். அந்த மேன்மையை பெறக்கூடிய அந்த ஊர்தவ ரேஜஸா இருக்க பிறக்கிறான் ஒருத்தவனா, அவனுக்கு யாரும் எதுவும் சொல்லித்தர வேண்டாம், அவனே மேலே தான் போவான், சுபாவமாக மேலவே போவான். அப்போ எதெல்லாம் அவனுக்கு ஞானமாக வருதோ, இடையில வருதோ, அதெல்லாம் படிக்கட்டாக மாற்றிக்குவான். ஏன் குறிக்கோள்? இப்போ நீங்கள்லாம் 2000 ஆடியோ கேட்டால் சர்வைக்கு ஆகிடுவேன்னு எனக்கு யாரும் சொல்லலை, உங்களுக்கு சொன்னாலே நீங்கள் செய்கிறதில்ல. எனக்கு யாரும் சொல்லலைன்னா ஆல்ரெடி ஊர்தவரேத்தஸாக இருக்கிறதுனால அது அதை நோக்கியே பயணிக்குது. ஏதாவது கிடைக்குமா, மேலே ஏறுறதுக்கு ஏதாவது ஒரு பிடிமானம் கிடைக்குமான்னு, அது ஒரு கடலில் விழுந்தவனுக்கு ஒரு ஏதாவது துரும்பு கிடைக்குமா, ஒரு கட்டை கிடைக்குமா, ஒரு போட்டு கிடைக்குமா அப்படின்னு தேடுற மாதிரி தான் இந்த மேலே ஏறுறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு தேடுற புத்தி இருந்தால் இந்த 2000 ஆடியோவை முதல்ல கேட்டுட்டு தான் மறுவேளை. அது வரைக்கும் சாப்பாடை 2 வேளை குறைக்கிற, இல்லை ஒரு வேளை சாப்பிட்ற அப்படிங்கிற புத்தியோடு செயல்பட தவம் செய்கிற, அதுதான் தவம். ஒரு உயர்வான நோக்கத்துக்கு செய்கிறது தான் விரதம், நெருக்கடியிலும் செய்கிறது தான் விரதம். இந்த 2000 ஆடியோ கேட்குறதுக்கு இன்னும் யோகிதை வரலையே. அப்புறம் நீ அதை கொடு இதை கொடு, 5000 கோடி கொடு, 10,000 கோடி கொடு, முத்தி கொடு, சித்தி கொடுனா எப்படி கொடுப்பார்? முதல்ல என்ன தவம் பண்ணுறதுக்கு இது வேணுமா வேண்டாமா? ஸோ அது மாதிரி இங்கே ஊர்தவாய சதா சதா மேல் நோக்கியவர் தான் தான், அது தன்னை தான் பார்க்க போகிறாரு, சதா தியானத்தில் இருக்கிறாரு. அதுதான் ஊர்தவாய, மேலானவர். ஊர்தவலிங்காய, அந்த ஊர்தவங்கிற அந்த தத்துவத்துக்கு அடையாளமாக இருப்பவர். இந்த லிங்காயின்னு வரும்போதெல்லாம் அந்த அர்த்தம். ஊர்தவாய ஊர்தவலிங்காய நமக. ஹிரண்யாய பொன்னிறமானவரே. ஹிரண்யலிங்காய பொன்னிறம் சத்வகுணம், வேறு ஒன்றும் இல்லை, பொன்னிறத்துக்கு அடையாளமானவரே. ஸ்வர்ணாய, இந்த பொண்ணு இப்போ ஆபரணமாக மாறி இருக்கு, ஸ்வர்ணமாக மாறி இருக்கு. ஸ்வர்ணாய, வர்ணம் சுவர்ணம், வர்ணம் நிறம், ஸ்வர்ணம் நல்ல நிறம். அதை நம்ம ஸ்வர்ணம்னா கோல்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு இணையாக தான் உயர்வான விஷயங்களில் தங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது தங்கம் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, செல்லமாகவும் சொல்கிறாங்க. உயர்வான காரியங்களை பண்ணுறவங்களையும் தங்கம்னு சொல்கிறாங்க இல்லையா. உயர்வான பொருளை ஒப்பிடும்போது அதை ஸ்வர்ணாய ஸ்வர்ணலிங்காய, அந்த உயர்வுக்கு அடையாளமாக இருப்பவர். திவ்யாய புனிதமானவர். திவ்யலிங்காய அதுக்கு அடையாளமாக இருப்பவர். பவாய இந்த உலகமாக இருப்பவர். பவலிங்காய அதற்கான குறியீடாக இருப்பவர், அடையாளமாக. ஷர்வாயனா ஒடுக்குபவர், அந்த இல்லை, அந்த இது வந்து ஷர்வாய ஒடுக்குபவர். ஷர்வலிங்காய எல்லாவற்றுக்கும் அடையாளமாக இருப்பவர். நமக 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 நமகன்னு வருது. அது எப்படி படிக்கிறாங்கன்னா, நிதனபதையே நமக, நிதனபதாந்திகாய நமக, ஊர்தவாய நமக, ஊர்தவலிங்காய நமக, ஹிரண்யாய நமக, ஹிரண்யலிங்காய நமக, ஸ்வர்ணாய நமக, ஸ்வர்ணலிங்காய நமக, திவ்யாய நமக, திவ்யலிங்காய நமக, பவாய நமக, பவலிங்காய நமக, ஷர்வாய நமக, ஷர்வலிங்காய நமக, சிவாய நமக, சிவலிங்காய நமக. இப்போ இந்த சிவலிங்கங்கிற ஒரு வார்த்தை தான் நமக்கு தெரியும். சிவம்னா முன்னேற்றுபவர் இல்லை, முன்னேற்றுபவர். சிவம்னு சொன்னாலே முன்னேற்றம், கல்யாணகாரி. சிவலிங்காய ஜுவலாய அக்னி, ஜுவலிங்காய ஜுவலலிங்காய நமக, ஜுவலாய நமக, ஜுவலலிங்காய நமக. ஆத்மாய ஜீவனாக இருக்கக்கூடிய, ஏன்னா சரீரம் எடுத்தாச்சுன்னா ஆத்மாய ஆத்மலிங்காய, பரமாய பரமாத்மாய ஜீவாத்மாவும் இருக்கு, அவர் தான் பரமாய பரமலிங்காய, பரமாய நமக பரமலிங்காய நமக, ஆத்மாய நமக ஆத்மலிங்காய நமக, ஜுவலாய நமக ஜுவலிங்காய நமக, சிவாய நமக சிவலிங்காய நமக. அடுத்தது ஏத்தத்து சாமஸ்ய சோமஸ்ய சூரியஸ்ய சர்வலிங்கம். இதுவே சோமனாகவும், இவரே சோமனாகவும் சூரியனாகவும் சந்திரனாகவும் சூரியனாகவும் சர்வலிங்கம் எல்லாவற்றுக்கும் லிங்கமாகவும் அடையாளமாகவும்
ஸ்தாபயதி நிலைத்திருக்கிறார். எப்படி சிவலிங்கத்தை அதனுடைய வடிவத்தை பாணி மந்திரம் பவித்திரம், இதை பூஜிக்க சிவத்தை பூஜிக்கிறதுக்கும் போது பயன்படுத்தக்கூடிய மந்திரம் புனிதமானது அப்படின்னு சிவ உபாசனா மந்திரத்தை அழகாக சொல்லுது. இப்போ அவருடைய ஒவ்வொரு முகம் 5 முகம் இல்லையா, மேலேருந்து பின்னாடியிலேருந்து சொன்னால் சத்யோஜாதம், இடது பக்கம் வாமதேயாய, அகோராய, தத்புருஷாய, ஈசானாய அப்படின்னு 5 முகம். இப்போ கிழக்கு முகம் தத்புருஷம், மேற்கு முகம் சத்யோஜாதம், வலது பக்கம் அகோரம், வலது பக்கம் வாமதேவம், இடது பக்கம் அகோரம். மேல் நோக்கிய முகம்தான் ஈசானம், கீழ் நோக்கிய முகம் இருக்கு, அதுதான் அம்பாள், அதோ முகம்னு சொல்லுவாங்க. அம்பாள் அது மறைந்து இருக்கிறது. சத்யோஜாதத்தை பற்றி இப்போ சொல்லுது. முதல்லையே ஆரம்பிக்கும் போதே மந்திரங்கள் கிழக்கிலேருந்து ஆரம்பிக்கிறது. நம்ம தான் கிழக்கிலேருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம எல்லாமே கிழக்கிலேருந்து சூரிய உதயத்தை வச்சு ஆரம்பிக்கிறோம். அவங்க எப்பயுமே அது வடக்குலேருந்து தான் ஆரம்பிக்குது. இப்போ இது மேற்கிலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ இந்த கிழக்கு மேற்குன்னு சொன்னால் கிழக்கு தத்புருஷம், மேற்கு சத்யோஜாதம். இப்போ மேற்குலேருந்து ஆரம்பிக்குது. பশ্চিம வக்திரம் மேற்கு முகம், சத்யோஜாதம் பிரபதாமி, சத்யோஜாத்தம். சத்யோஜாத்தம்னா என்னென்னா, சத்யோஜாத்தம்னா ஃப்ரெஷ்ஷாக இருப்பார், இப்போ பிறந்த குழந்த மாதிரி புதுசாக பிறந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அதனால் சத்யோஜாத முகம். பிரபதாமி, பிரபத்யாமி, பிரபத்தியம் சரணம், பிரபத்தியம் நான் சரணடைகிறேன், வடக்கு முகத்தே அடியேன் சரணடைகிறேன், வை நமக வணங்குகிறேன். பவே பவே நாத்தி பவே, பவஷ்ய மாம பவஷ்ய பவே பவே நா, அதாவது என்னை மீண்டும் மீண்டும் பிறக்க வைக்காதீர்கள், மீண்டும் மீண்டும் எனக்கு பிறவி கொடுக்காதீர்கள். பவோத்பவாய பவத்துக்கு உற்பத்தி காரணமாக இருப்பவரே, பவம் இந்த உலகத்துக்கு காரணமாக இருப்பவரே, அதனால் எனக்கு பிறவி கடக்க உதவுங்கள், உற்பத்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய அவரை வணங்குகிறோம். இது என்னது? பச்சிமம். வாமதேவாய நமகோ, வாமதேவாய நமக, வாமதேவாய நமோ, ஜேஷ்டாய நமோ, சேஷ்டாய நமோ, ருத்ராய நமோ, காலாய நமக, கலவிகரணாய நமோ, பலவிகரணாய நமோ, பலாய நமோ, பலப்பிரமத்தனாய நம, பூத்த தமனாய நமோ, மனோன்மனாய நமக. இது ஸ்வரத்தோடு சொன்னால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நமக்கு அந்த ஸ்வரம்லாம் நம்ம கற்றுக்காததுனால ஒரு வாக்கியமாக படிக்கிறோம், நமக்கு அர்த்தம் தான் முக்கியம். அதனால் வடக்கு முகத்துக்கான மந்திரம் வாமதேவாய, வடக்கு வாமதேவம், வா வாமதேவாய நமோ. ஜேஷ்டாய, ஜேஷ்டாயன்னது இவர் தான் சீனியர், ஜேஷ்டாய மூத்தவர், ஸ்ரேஷ்டாய சிறப்பானவர், சிறந்தவர், ருத்ராய அழவைப்பவர், அழவைப்பர்ன அசுரர்களை அழவைப்பவர், ருத்ராய காலாய காலனாக இருப்பவர், கலவிகரணாய பல மாற்றத்தை தருபவர், கலவிகரணாய பலவிகரணாய பலவிதமான பலத்தை தருபவர், நமோ பலாய பலமாக இருப்பவர், நமோ பலப்பிரமத்தனாய பலத்தை ஒடுக்குபவரும் அவரே, பலம் கொடுப்பவரும் பலத்தை ஒடுக்க, அசுரர்களுக்கு பலத்தை கொடுத்துருவார். இந்த அசுரர்கள் பிரச்சனை என்ன தெரியுமா? எதுக்கு இது சில உபதேசங்களை பண்ணக்கூடாது, கண்டவனுக்கும் பண்ணக்கூடாதுன்னு தகுதி இல்லாதவனுக்கு பண்ணனா அவன் ஜபம் பண்ணி பெரிய சிகரத்தை தொட்ட பிற்பாடு அது துஷ்பிரயோகம் பண்ணுவான்.
அசுரர்கள் அந்த புத்தி உண்டு. ஏன்னா அவங்க வழிநடத்த பிரம்மஞானம் இல்லாதவர்கள் தான் அசுரர்கள். பிரம்மஞானம் இருந்தால் அந்த மாதிரி இப்போ வந்து ஓங்காரத்தை வந்து ஓங்காரம் உயிர் கொடுக்குற மந்திரம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஓங்காரத்துக்கு முன்னாடி வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி புராணத்தை படிச்சிடுறாங்கல்ல. புராணம் கொள்கை, உபனிஷத்து சத்தியம். அந்த சத்தியத்தை பிடிக்கிறதுக்குங்கிற புத்தி பத்தாமல் கொள்கையில் நிற்கிறாங்க. புராணத்தில் புராண ஸ்மிருதி தான் நல்லா புரிஞ்சுங்க. புராணம் ஏற்கனவே சொல்லப்பட்டதை விவரிச்சிருக்காரு ஒருத்தர், அவர் ஸ்டைலில் விவரிச்சிருக்கிறார். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வியாசரே வருத்தப்பட்டாராம், இத்தனை புராணங்கள் எழுதுனதே தப்பு, பேசாமல் உபநிஷத்தோடய விட்டுருக்கணும். வேணாங்கன்னா நான் தான் பெரியவன், நான் தான் பெரிய சண்டை. நாங்கள் ஓங்காரம் இல்லாமலே நாங்கள் ஜபிப்போம்னா என்ன? அப்போ உபநிஷத்தை நீ உதாசீனப்படுத்துகிறல்ல, இப்போ சத்தியத்தை உதாசீனத்தைப்படுத்த எப்படி ஜெயிக்க முடியும்? எது ஜெயிக்கணும்? சத்தியம்தான் ஜெயிக்கும். சத்தியமேவ ஜெயத்தே, சத்தியம் ஜெயித்தேன்னு சொல்லலை, சத்தியமேவ ஜெயத்தே. ஆனாலும் நாங்கள் ஓங்காரம் நீ சொன்னால் உனக்கு யாருக்கு நல்லது போட்டோம். இது மாதிரிலாம் இருக்குது சில நேரத்தில். ஏன்னா எது முன்னாடி அவங்களுக்கு தொடர்புக்கு வரும்னா புராணம் தான் வரும். ராமாயண மகாபாரதம் நீங்கள் இன்றைக்கி தான் சொன்னேன், நானே யோசிச்சு இப்போ இன்றைக்கி தான் சொன்னேன். ராமாயணம் பூர்ணமாக அடியேன் படித்ததில்லை, மகாபாரதம் பூர்ணமாக படித்தது கிடையாது, பாகவதம் பூர்ணமாக படித்தது கிடையாது, 18 புராணங்கள் எதையும் படித்தது கிடையாது, சாஸ்திரம் சம்பிரதாயம் எதுவுமே தெரியாது. ஆனால் உபநிஷத்தில் இருக்கிறது நல்லா தெரியுது. சத்தியம். நான் என்ன நினைக்கிறேன்னா, அதெல்லாம் படிச்சுட்டு இது படிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் உதாரணங்கள்லாம் உங்களுக்கு சுவைப்பட இப்போ டைலாக்கு சினிமா மாதிரி பாடல் ஆடல் கூடல் ஓடல் எல்லாம் பண்ணி அப்படின்னு உண்மையாக பார்த்தா அதெல்லாம் தெரியவே தெரியாது. இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஏதோ சின்ன வயசுலேருந்து காதில் கேட்டுட்டு வந்தது. அங்கங்கே தொட்டும் தொடச்சிக்கும், பட்டும் படாமலும். பூரணம் கிடையாது, முழுமையும் கிடையாது, அறகுறை. ஆனால் உபநிஷத்து தெளிவாக இருக்கு. உபநிஷத்து மெய்ப்பொருளை பிடிச்சாச்சுப்பா, எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறியுமா, அதுதான் உண்மை. இன்றைக்கி அந்த சிஷ்யர்கள் 2 பேர்கிட்டையும் அதை தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவங்ககிட்ட பேசும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இதெல்லாம் தெரிஞ்சால் நல்லா இருக்குமே, இதெல்லாம் நமக்கு தெரியலையே. இந்த ஸ்வரம்லாம் சொன்னால், ஸ்வரத்தோடு சொன்னால் ரொம்ப வசீகரிக்கும்னா நல்லா உள்ளே இறங்கும் உங்களுக்கு. முமுட்சு மேலே ஏறணுங்கிற புத்தி இருந்தால் முமுட்சு. மோட்சத்தை நோக்கி பயணிக்கிறவன் ஏதாவது ஒரு கட்டை கிடைக்காதா, ஒரு கயிறு கிடைக்காதா, பள்ளத்தில் கிடக்கிறேன், பாதாளத்தில் கிடக்கிறேன், என்னை மேலே ஏற்றி விடு, இருட்டில் இருக்கிறேன்னு தவிச்சிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு கயிறு போட்டால் அவன் பிடிப்பானா பிடிக்க மாட்டானா? ஊர்தவரேத்த சொல்லுது, அது ஊர்தவரேத்த எழுதுங்க. பவஷ்யமாம பவோத்பவாய வாமதேவாய நமக வடக்கு ஜேஷ்டாய அதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. வேதாந்திகள் சத்தியத்தில் நிற்கணும். சத்து தான் அதுதான் நிலைச்சிருக்கு, அதனால தான் அது சத்துன்னு சொன்னாங்க. நிலைத்திருப்பது, பிரேக் இல்லாமல் நிலைத்திருப்பது ஏகாகிரம் தான் நிலைத்திருக்கும். ஒன்றில் நின்னா தான் ஏகாகிரம், இல்லைன்னா ஏகாகிரம் கிடையாது. ஒன்றில் நின்னா தான் புனிதம். இடையில பல சக்திகள் வரும், பல துஷ்ட சக்திகள்லாம் வரும், துரத்தும், இடைஞ்சல் கொடுக்கும், குழப்பம் பண்ணோம். அதுக்காக விட்டுட்டு ஓட முடியுமா? அப்படின்னா எல்லோரும் சாமானியர்களாக ஓடி போயிடுவான். அப்போ இறைப்பணி அவஞ்சை வருது. இது என்ன தான் நடக்கணும்னு ஒரு கை பார்க்கணுன்னு என்ன பண்ணுறோம்? நிற்கிறோம். நம்மளுக்கு சுகமாக இருக்கோ துக்கமாக இருக்கோ அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. சமுதாயம் மேன்மை பெறணும்னா, இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம்னா நம்ம சார்ந்திருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை அட்லீஸ்ட்டு குறைஞ்சபட்சம் செய்யணும். 3 வேளை சாப்பிடுவேன், போவேன், வருவேன், நான் உண்டு, என் வேலை உண்டு, கண்ணியம், கட்டுப்பாடு, கடமை. நாங்களாம் பண்ணலையா? கொஞ்சோண்டு உதவி செய்யணும். கொஞ்சமாவது, கொஞ்சோண்டு பண்ண சொல்லலை, கொஞ்சமாவது பண்ணணும். ஏன்னா 5 கடன் இருக்குது உனக்கு. இந்த சமுதாயத்துக்கு பண்ணணுங்கிறது உன்னுடைய கடமைகளில் ஒன்று. நீ பண்ணிப்பார் எத்தனை மேன்மை பெறான. ஊர்தவரை தானாக ஏறும், தானாக வடிவமாகிடும். அதனால் வாமதேவாய நமகோ, ஜேஷ்டாய நமக, சேஷ்டாய நமக, ருத்ராய நமக, காலாய, காலனும், இதெல்லாம் அர்த்தம் முடியுதில்ல. கலவிகரனாய பலவிதமான மாற்றத்தை கொடுப்பவர்,
பலவிகரனாய, பலத்தை கொடுப்பவர், பலத்தை விகரம் பண்ணுறவர். நமோ பலாய, நமோ பலம் பிரமத்தாய. இந்த அசுரனுக்கு நம்ம வரத்தை கொடுத்தா அதுக்கு தான் அசுரர்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு அந்த கருத்தில் தான் தகுதியற்றவர்னா குருவிட்ட இணக்கம் இல்லை, ஸ்ரத்தை இல்லை, அவனுக்கு போய் எதுக்கு வேஸ்ட்டு, அது நேரத்தை வீணடிக்காத. யாரையும் நம்ம மாற்றுறதுக்கு இங்கே வரல, துக்கத்தில் இருக்கிறவனை தூக்கி விடுறதுக்கு வந்திருக்கோம், நிரந்தரமான ஆனந்தத்தை கொடுக்க வந்திருக்கோம், முக்தியை கொடுக்க வந்திருக்கோம், சும்மா இல்லை. என்னன்னு சொல்லுவது, முக்தி கொடுப்பது இறைவனால் மட்டுமே முடியும். அவர் கொடுக்கறது முக்தி. உனக்கு அறிவு இருந்தால் போ, கை கட்டு, வாய்ப்பொத்தி, சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி அகங்காரத்தை விட்டு குரு சேவா செய்து மேலே வா. இதுதான் ஒரே வழி. ஞானா தேவ கைவல். அப்படி சொல்லும்போது இந்த பலத்தை அசுரனுக்கு கொடுத்தா பல பிரமத்தனாய, அந்த பலத்தை ஒடுக்குபவராக இருப்பவும் அவரே. நம்ம சர்வபூத தமனாய, எல்லா பூதங்களையும் இறுதியில் ஒடுக்குபவராகவும், நமோ மனோன்மனாய, மனமாகவும் மனமற்ற நிலையையும் இருப்பவரான அந்த சிவபரம்பொருளை வணங்குகிறோம். அப்புறம் தட்சிணமுகம். சூரியனை பார்த்து நின்னோம்னா நம்மளுடைய வலது கை தட்சிணா, சவுத்து. அகோரோபியோ அகோரோபியோ கோரேபியோ அப்படி வருதில்ல, நல்லாயிருக்கும். இதெல்லாம் இதில் இருக்குது. அகோரோபியோ அத்த கோரேபியோ கோரதரேபியோ சர்வேபியக சர்வேபியக நமஸ்தே அஸ்து ருத்ர ரூபேபிய. இதெல்லாம் நீங்கள் காதில் கேட்டிருப்பீங்க, ஆனால் ஞாபகம் வச்சுருக்க மாட்டீங்க. நான் இதை காதில் கேட்டிருக்கேன், மனசில் பதிஞ்சிருக்கு, அர்த்தம் தெரியாது. இப்போ அர்த்தம் சொல்கிறேன் பாருங்கள். அகோரமாக இருக்கான் அப்படின்னா அழகாக இருக்கான்னு அர்த்தம். ஒரே அகோரமாக இருக்கே அப்படின்னு சொன்னால் அழகாக இருக்கேன்னு அர்த்தம். கோரமாக இருந்தால் தான் என்னது, அசிங்கமாக இருக்கேன்னு அர்த்தம். இப்போ அது எப்படி அகோரேபியோ, சாந்த வடிவமுடையவன். கோரேபியோ, கொடிய முகமும் உடையவன். கோரேபிய, கொடிதலையும் கொடிதான முகமுடையவன். சர்வேபிய, எல்லாவற்றுக்கும், சர்வேபிய, எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருப்பவர், சகலத்திற்கும் சகலமாய் இருப்பவர். அவரை நமஸ்தே வணங்குகிறோம். அஸ்து ருத்ர ரூபேபிய, அந்த ருத்ர வடிவத்தை வணங்குகிறோம். இது தட்சிணா. இப்போ இதெல்லாம் இது அன்றைக்கி என்னது பிரதோஷம் அன்னைக்கு இதெல்லாம் புரோகிதர்கள், பாடசாலை பசங்க இதெல்லாம் பாராயணம் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த மந்திரத்தை அடிக்கடி கேள்வி தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரஜிது. ஈசனுடைய கிழக்கு முகத்தை இதான் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய. இதே இடத்துல முருகனுக்கு தத்புருஷாய வித்மஹே மகாசேனாயன்னு வரும். இங்கே மகாதேவாய தீமகி. அந்த புருஷனை அறிவோம், மகாதேவனை தியானிப்போம். தன்னோ ருத்ரக, அந்த ருத்ரன் எங்களுடைய அறிவை பிரஜோதயா தூண்டிவிடட்டும். அடுத்தது ஊர்தவ வக்திரம், மேல் நோக்கிய வக்திரம். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மணாதிபதி பிரம்மோ சிவோ மே அஸ்தி சிதோ சதாசிவம். இது அடிக்கடி வரும். இது ஈசனுடைய மேல் நோக்கிய வக்திரம், மேல்முகம். ஈசான சர்வ வித்யானாம், ஈஸ்வரனே சர்வ வித்யாவுக்கும் அதிபதி. ஈசான சர்வ வித்யான ஈஸ்வரக.
எல்லா வித்தியத்துக்கும் ஈஸ்வரனாக இருப்பவன், பதியாக இருப்பவன் ஈஸ்வரனே. சர்வபூதானாம், சர்வ ஜீவராசிகளுக்கும் பதியாக இருப்பவன் ஈசனே. பிரம்மாதிபதி, பிரம்மனாதிபதி, பிரம்மாவுக்கு அதிபதி விஷ்ணு, பிரம்மனாதிபதி விஷ்ணுவுக்கு அதிபதி. மந்திரம் பிரம்மாதிபதி பிரம்மனோ அதிபதி இதெல்லாம் மறைக்கிறாங்க. இதில் பாஷை எழுதுகிறவர் கூட அந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே விலைக்கு போகிறாரு. அதெல்லாம் பார்த்து ஏன் மெய்ப்பொருளை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன கேட்குறேன்? மெய்ப்பொருள் தானே சொல்கிறேன், உன் கருத்தை சொல்லாத. பிரம்மாதிபதி பிரம்மனாதிபதி. பிரம்மா சிவமே, பிரம்ம சிவமே, சிவமே மூவருக்கு அதிபதி சிவமே. அஸ்து சதா சிவம், அவரை அறிந்து அதுவாகிறோம், அவரை அறிந்து அதுவாகிறோம். பிரம்மம் நான்காவது நிலை. 3 பேருக்கு மேலே யாருன்னா நான்காவது நிலை. ஒருத்தர் தான் மூணாவும் இருக்கார். அந்த ஒருத்தரை மறைக்கிறோம். யாரை? பிரம்மத்தை மறைக்கிறோம். பிரம்மன்னு சொன்னால் என்ன கேட்குறேன்? பிரம்மன் தான் எல்லாமே இருக்குன்னு அதுதான் இங்கே புராணம். பிரம்மம்னு சொல்லிட்டா அது வேதாந்தம். சிவா விஷ்ணு பிரம்மான்னு சொன்னால் அது புராணம். ஒன்று ஸ்ருதி, இன்னொன்று ஸ்மிருதி. சத்தியேவ இதமக்ர, சத்துதான் இங்கே முதலில் ஆசீத இருந்தது, சீத ஆசீத இருந்தது. சௌமியே சிஷ்யனே நன்றாக புரிந்துகொள். எப்படி இருந்தது? தோன்றாமல் இருந்தது. இப்பயும் எப்பயுமே தோன்றாது. அதான் அதிசயம். நேற்று சொன்னால் ஒரு அணுவாக பார்க்குறேன்னு அது எப்படி இருக்குன்னா உணர்வாக இருக்குது, அமைதியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. அந்த அறிவுங்கிற உணர்வு நீ தான் உனக்குள்ளே இருக்குது, அணுவாக இருக்குது, அணுவோர் அணியானா இருக்குது. நீ அறிஞ்சினா மகத்தோ மகியானா மாறிடுவ. அறிய மாட்டிக்கிற. ஏன்னா உனக்கு நேரம் இல்லை. இங்கே எங்கேயோ போகிற, என்னென்னமோ பண்ணிட்டு கிடக்குற. அடுத்தது நமஸ்காரார்த்த மந்திராக. நமஸ்காரார்த்த மந்திராக, நமஸ்காரம் பண்ண ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்னு சொல்லியிருக்கேன்னு. குருவை நமஸ்காரம் பண்ணால் ஜீவ ஈஸ்வர அதை சொல்லுது இங்கே. நமஸ்காரம் பண்ணால் ஊர்தவரேத்த உருவாகுதான். நமோ ஹிரண்யபாகவே, ஹிரண்யபாகவே, ஹிரண்யவர்ணாய, ஹிரண்யரூபாய, ஹிரண்யபதையே, அம்பிகாபதையே, உமாபதையே, பசுபதையே நமோ நமக. இதெல்லாம் வரும். இதெல்லாம் அண்ணா டெய்லி பிரதோஷத்துக்கு போகிறாரு. இந்த மந்திரம் எல்லாம் கேட்டுட்டு வரட்டும். இதெல்லாம் சொல்கிறாங்களான்னு இனிமேல் கவனிப்பான், சொல்கிறாங்களான்னு. நமோ ஹிரண்யபாகவே, பொன்னிறமான கைகளை உடையவனே வணங்குகிறோம். ஹிரண்யவர்ணாய, பொன்னிறமான நிறத்தை உடையவனை வணங்குகிறோம். ஹிரண்யரூபாய, பொன்னிறமான வடிவத்தை உடையவனை வணங்குகிறோம். ஹிரண்யபதையே, பொண்ணுக்கே அதிபதியானவனை வணங்குகிறோம். அம்பிகாபதையே, உமாபதியே. அம்பிகாபதியே உமாபதினா 2 வைஃபான்னு கேட்கக்கூடாது. அம்பிகாபதியேனா தோற்றுவிக்கிறவர், சிருஷ்டி பண்ணுறவர். எப்படி பிரம்மா தோற்றுவிப்பவர், காப்பவர், ஒடுக்குவர்னு சொல்கிறீங்கள, அது மாதிரி அம்பிகாபதியை அம்பிகான்னு சொல்கிறது தோற்றுவிப்பவள். உமாங்கிறவர் முடிச்சு வைக்கிறவர், சம்ஹாரம். அம்பிகாபதியே படைக்கும் சக்தி, உமாபதியே ஒடுக்கும் சக்தி, பசுபதியே ஜீவராசிகளுக்கெல்லாம் பதியே. நமோ நமக, அந்த கடவுளை வணங்குகிறோம். அடுத்தது நம்மளுக்கு பிடித்தமான சத்தியமிருத்தம் அமிர்தம்னு சொல்லியிருக்கேன்ல, அது வாக்கியம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, அது அனுபூதியில் சொன்னது. உண்மைதான், அது பொய்யல்ல. அதுக்கு இங்கே மந்திரம் வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னா, ரிதம் சத்தியம் பரபிரம்மம். சத்தியம் ரிதம் பரபிரம்மம். அமிர்தம்னு சொன்னோம்ல, அதுக்கு பதிலாக பரபிரம்மம்னு இதை எழுதிங்க. மகா வாக்கியம். ரிதம் சத்தியம், சத்தியம் ரிதம்னே வச்சிங்க. ரிதம் சத்தியம் பரபிரம்மம். சத்தியம் ரிதம் அமிர்தம்னு சொன்னோம்ல, அதை ரிவர்ஸில் சொல்லுது.
அவன் சொல்கிறத நான் மட்டும் கேட்க மாட்டேன், நான் இப்படி தான் இருக்கேன்னு அவர் சொல்கிறார். ரிதம் சத்தியம் பரபிரம்மம், ஒழுங்குமுறையும் உண்மையும், சில பேர் ஸ்தூலமும் சூட்சமும் சொல்லுவாங்க. உண்மையும் ஒழுங்குமுறையும் மக்களுக்கு புரியட்டுங்கிறதுக்காக அந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப எப்பயுமே ஒரே அர்த்தத்தை தான் நான் வழிபடுவேன். பல அர்த்தங்கள் சொன்னால் கூட, பல அர்த்தங்கள் இருந்தால் கூட ஒரு வார்த்தையை தான் வலியுறுத்தும். ஏன்னா ஒன்றுலையாவது நிற்கணும். அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாமல் விட்டுறக்கூடாது. ஒன்றுனா ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட அதில் மாற்று கருத்து வந்துச்சுன்னா நீங்கள் டிக்ஷனரி எடுத்து பார்த்தா மற்ற அர்த்தங்கள்லாம் உங்களுக்கு வரும். பட் மேஜர் உனக்கு எது உனக்கு தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருவோம். அது எனக்கு என்ன தேவையோ அதான் உங்களுக்கும் தேவை. எனக்கு கிளாரிட்டி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கிளாரிட்டி இருக்கும். எனக்கு சந்தேகம் ஒரு இடத்துல வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் சந்தேகம் வரும். அதனால தான் சந்தேகம் வரவே கூடாதுன்னு டே ஒன்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதை ரொம்ப தெளிவாக அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன். அதனால் மக்கள் நம்மளை வாழ்த்துறாங்க. ரொம்ப எளிமையாக இருக்குது, ரொம்ப எளிமையாக இருக்குது, ரொம்ப எளிமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட அந்த பேச்சு வந்துச்சு. வேதத்துக்குள்ளேயே போக முடியாது, வேதாந்தம் சான்ஸே கிடையாது. ஆனால் எல்லா விஷயமும் வேதாந்தத்தில் தான் இருக்குது. வேதத்தினுடைய மொத்த அபூர்த்தமும் வேதாந்தத்துக்குள்ளே தான் இருக்குது. யாருக்கு தெரியும்? யார் தெரிஞ்சாலும் சொல்கிறதில்ல, நீங்களாக சிந்தித்து வர்றதில்லை, கேட்டாலும் சொல்ல தெரியாது, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் தான் இந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். முருகனை குருவாக ஏற்றுக்கிட்ட எல்லாருக்கும் ஆதேசம் ஒரே ஒரு ஆதேசம் தான், பிரம்ம யஜ்யம். நீ அறிவாய், மற்றவர்களுக்கு அறிவிப்பாய். அவன் பருகுறான் பருகலை, இங்கே இருக்குது, அமிர்தமாக இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஒரே ஒரு ஆதேசம். குருவுக்கு அந்த தகுதி உண்டு, குருவுக்கு அந்த உரிமையும் உண்டு. என்ன உரிமை உண்டுன்னா, தன்னுடைய சிஷ்யன் ஞானத்தை பெற்று வெளியில் போகும்போது அவனுக்கு ஏதாவது வாழ்நாள் ஃபுல்லாக கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தை சொல்லி கொடுப்பாங்க. 3 சொல்லுவாங்க. ஆதேசம்னு சொன்ன அடியன் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், பிரம்ம யஜ்ஞத்தை தொடர்ந்து செய்வீர்களாக. யாரெல்லாம் முருகப்பெருமான குருவாக ஏற்றுக்கிட்டு இருக்கீங்களோ, உங்கள் உற்றார் உறவினர், உங்கள் செல்லில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ், கலீக்ஸ். நான் பிரசன்ன ஒரு ஆடியோ போட்டிருந்தார். சமகால ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தன் பாராட்டவே மாட்டாஞ்சி, ஆனால் இந்த ஆடியோ கேட்டுட்டு என்ன நீ எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டேயா அப்படின்னு என்னை பாராட்டுறான் வந்தவன் அப்படின்னு மகிழ்ச்சியாக அதை போட்டிருக்காரு. அதை நான் பார்வை பண்ணாமல் விட்டுட்டேன். அது மகிழ்ச்சி சிந்தனைகளில் அவங்க இந்த லீவில் நேரத்தை வீணடிக்காமல், ஏன்னா என் வேதாந்தம் வந்தால் நேரத்தை ஒரு சனம் வீணடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி வெட்டி பேச்சு, டைம் பாஸு, டைமே இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டான். டைம் இல்லைன்னு சொல்ல மாட்டான், போர் அடிக்குதுன்னு சொல்ல மாட்டான். வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக பயணிப்பான், ஓட மாட்டான், விவேகமாக நடப்பான். இதுதான் வேதாந்தத்தினுடைய தனிச்சிறப்பு. அதனால் இங்கே அம்பிகாபதையே, உமாபதையே, பசுபதையே நமோ நமக, இதெல்லாம் மந்திரம் எனக்கு அப்படியே அமிர்தமாக இருக்கும். இதுக்கு அர்த்தமே புரியாது, எனக்கு தெரியாது. இன்றைக்கி தான், நேற்றுக்கும் இன்றைக்கி தான் இதை பார்க்குறேன். யார் இதெல்லாம் எடுத்து சொல்லித்தர போகிறா? ஆனந்தமாக இருக்குது. சுவாமியை எப்படி உருகி 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 எழுதியிருக்காங்க. ரிஷிகள் எழுதுனது தான். மந்திர திருஷ்டான்னு சொல்லுவாங்க. மந்திரம் அவங்க பார்வைக்கு வரும். இப்போ எனக்கு அர்த்தம் வருதில்ல, யாராலும் நம்ப முடியாது. அடியன்னு சொல்லக்கூடிய அர்த்தம் சப்தார்த்தம் தாண்டி, பாவார்த்தம் தாண்டி, ரகசியார்த்தம் வருதில்ல. முருகப்பெருமான் கருணை, சத்தியம் 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 அவரே அங்கீகரிக்கிறார். பார்த்தீங்களா? இவ்வளோ நேரம் அந்த பூ ஏன் இப்போ ஏன் பூ அந்த பூ உழுது? ஆமாம் ஆமாங்கிறாரு, எஸ் எஸ்ஸுங்கிறாரு. இன்னைக்கு கூட அவர் சொன்னாங்க, என்ன ஜி உங்ககிட்ட வர்றதெல்லாம் அங்கேருந்து வருது, மேலே கை காமிக்கிறார் கமிஷனர் ஸ்ரீகமிஷன். எல்லாம் உங்களுக்கு அங்கேருந்து எழுதி வச்சு படித்த மாதிரி ஒன்று கூட சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கே தெரியாது, மந்திரத்தை தான் எழுதுவோமே தவிர என்ன பேச போகிறேன்லாம் தெரியாது, என்ன உதாரணம் கொடுக்க போகிறேன், என்ன திருக்குறள் வேற வச்சு செய்கிறீங்கன்னு. எல்லாம் 10th திருக்குறள், 1வதுலேருந்து படித்த திருக்குறள் 10th வரைக்கும் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்புறமா எடுத்து விட்டானுங்க, நல்லதெல்லாம் எடுத்துருவானுங்க நம்ம ஆளுங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. திருவள்ளுவர் காவியை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு. காவியே பிடிக்காது, நல்லதெல்லாம் நமக்கு பிடிக்காது, நல்ல விஷயங்கள் எதுவுமே பிடிக்காது.
ரிதம் சத்தியம் பரபிரம்மம். இந்த வாக்கியம் நமக்கு சத்தியம் உணர்த்துனுச்சு. சத்தியமேவ ஜெயத்தை 7 வயசுலேருந்து 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து சொல்கிறேன். 12 வயசுலேருந்து சத்தியம் ரொம்ப பிடித்தமான வார்த்தை. சத்தியமேவ ஜெயத்தைங்கிற வார்த்தை. அதுக்கப்புறம் சத்தியத்தோட ரிதம் சேர்ந்ததில் அற்புதம். தங்கமே பளபளன்னு இருக்கும், அதோட சுகந்தம் இருக்குது. ஒரு செயின் போட்டிருக்க, அது போட்டிருக்க தருணமெல்லாம் உனக்கு சுகந்தத்தை கொடுக்குது. சுகந்தம்னா என்னது? நறுமணம். சோனாவோட சுகந்தம்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். நீ போட்டிருக்க ஆபரணம் மனம் வீசுதுன்னா எப்படி இருக்கும்? நீ சென்ட்லாம் அடிச்சிக்கவே வேண்டாம். நீ தங்கத்தை போட்டாலே சோனாவோட சுகந்தம். கழட்டி வச்சா சுகந்தம் இல்லை, போட்டுக்கிட்டால் சுகந்தம் வருது. அது மாதிரி சத்தியத்தோட ரிதம் சேர்ந்ததுனால இன்னும் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. ஏன்னா ஜெயிக்கிற மந்திரம் அது. சத்தியம் ரிதம் அமிர்தம்ங்கிறது ஜெயிக்கிற மந்திரம். தோக்கவே தோக்காது. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் தோல்வியை துண்டகானம் துணியகானம் ஓட ஓட விரட்டலாம். அப்படிப்பட்ட மந்திரம் அது. சத்தியம் ரிதம் அமிர்தம். அதுதான் சத்தியம் ரிதம் பரபிரம்மம்னு சொல்லிடுது. ரிதம் சத்தியம் பரபிரம்மம்னு மகா வாக்கியம் எழுதிட்டீங்களா? புருஷம் கிருஷ்ண பிங்களம் ஊர்தவரேதம் வந்துடுச்சு. அந்த பிரம்மம் எப்படி இருக்குன்னா புருஷனாக இருக்குது. புருஷார்த்தம் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவனதாக இருக்கிறது. கிருஷ்ண சில நேரம் கருப்பாக இருக்குது, தமோகுணம். பிங்களம் சில நேரத்தில் மஞ்சளாக இருக்குது, சில நேரத்தில் ஸ்வர்ணமாக இருக்கும், அதான் சத்துவகுணம். ஊர்தவரேத்தம் மேல் நோக்குவதே, சதா மேல் நோக்கிய வீரியம். யார் அப்படின்னு கேட்டால் விருப்பாட்சம், 3வது கண்ணை பார்க்கும், 3வது கண்ணுடைய முக்கண்ணன் ருத்ரன். ருத்ரன் ஊர்தவரேத்தம் விருப்பாட்சம் விஸ்வரூபாய, விஸ்வத்துக்கு ரூபம் வடிவமாக இருப்பவன். அவனை நமோ நமக மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன். ஊர்தவரத்தம் மேல் நோக்கி இல்லை, சுயமாய். அது முக்கியமான வார்த்தை. சதா சுயமாய் மேலேறும் சித்து, அதுதான் அதுக்கு அர்த்தம். சர்வவை ருத்ரஸ்ய தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து. புருஷவோ வை ருத்ரஹ ஷண்மகோ நமக. விஸ்வம் பூதம் புவனம் சித்திரம் பகுதா ஜாத்தம் ஜாயமானம் ச யத் சர்வஹ்யேய ருத்ரஸ்தஸ்மை ருத்ராய நமோ அஸ்து. சர்வோ சகலமும் வை ருத்ர அந்த ருத்ரனே, தஸ்மை அவனை, ருத்ராய அந்த ருத்ரனை, ருத்ரனுக்கு நமோ அஸ்து நமஸ்காரம் செய்கிறேன். புருஷோ ஜீவன், ருத்ரக ஷண்மகோ சத்தும் சித்தும் ருத்ரன் சத்தும் ருத்ரன். ஷண்மகோ ருத்ரன், விஸ்வம் உலகமும் ருத்ரன், பஞ்சபூதம், பூதம் பஞ்சபூதம் ஜீவராசிகள், புவனம் லோகங்கள், சித்திரம் வடிவங்கள், பகுதா பலவிதமான ஐஸ்வர்யங்கள், பகுதா ஜாத்தம் பலவிதமான பிறவிகள் ஜீவராசிகள், ஜாத்தம் பிறந்தன எல்லாம், ஜாயமானம் பிறக்கப் போவதெல்லாம், செய்யத்து எதெல்லாம் பிறந்திருக்கோ எதெல்லாம் பிறக்கப் போதோ. சர்வோ ஹியேய ருத்ரஸ்ய எல்லாம் இந்த ருத்ரனே. தஸ்மை ருத்ராய நமோ அந்த ருத்ரனுக்கு வணக்கத்தை செலுத்துகிறோம். கத்ராய கத்ராயனா புகழும் பிரச்சேதசே சேத்தஸ் ஞானமும் இஷ்டமாய இஷ்டத்தை பூர்த்தி செய்பவரும் புகழும் ஞானமும் இதெல்லாம் ஜீவர சம்சாரி வழங்குகிற விஷயம். கத்ராய புகழும் பிரச்சேதசே ஞானமும் மடிஷ்டமாய இஷ்டபூர்த்தியும் தவ்யசே
அதிசயமான சக்தியும் அதிசயமான தவ்யசை அதிசயமான சக்தியும் தன்னுடைய பக்தனுக்கு துதிக்கும் பக்தனுக்கு அருள்பவனே அதெல்லாம் மறைஞ்சிருக்கும். இதெல்லாம் அதை சொல்லி பக்தனுக்கு அருள்பவனே ஓ க்ஷேம க்ஷேம சந்தம ஹிருதயத்தில் வசிக்கக்கூடிய க்ஷேம சிறந்தவனே பிரம்மமே சந்தமம் ஆச்சரியமாக விளங்குபவனே அப்பேற்பட்ட நீ ஹிருதயத்தில் அமைதியாக ஆச்சரியமாக சிறந்த பொருளாக விளங்கும் பிரம்மமே சர்வேஷ ஏஷ ருத்ர எல்லாம் இந்த ருத்ரனே எல்லாம் இந்த ருத்ரனே தஸ்மை ருத்ராய அந்த ருத்ரனை நமோ அஸ்து இங்கே நமஸ்கரிக்கிறோம். யஸ்ய வைக்கங்கத் அக்னி ஹோத்ர ஹவனி பவதி வைக்கங்கத்யக்னி அப்படின்னு ஒரு அக்னி. அது எப்படி வன்னி மரத்தில் அக்னி இருக்குன்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி ஒரு அரணிக்கட்டை மாதிரி ஒரு மரத்தினுடைய தீ தான் வைக்கங்க கத்திய அக்னி. அது ஹோமத்தில் அவிஷம் கொடுக்கறதுக்கு அந்த அக்னி பயன்படுத்தினால் அந்த மரத்திலேருந்து உற்பத்தி செய்யப்பட்ட அக்னியை பயன்படுத்தினால் பிரத்யேவ அஸ்ய ஆகுதைய அதில் கொடுக்கக்கூடிய ஆகுதி திஷ்டன் கண்டிப்பாக திஷ்டன் இஷ்டபலனை பிரதிஷ்டித்தைய இஷ்டபலனை ஞானத்தை நிலையான ஞானத்தை பலனை தரும். இந்த வைக்கங்கனி வைக்கங்கக்னி வைக்கங் கத்தியக்னி அந்த மரம் ஒவ்வொரு மரம் இருக்குது. இப்போ இந்த நெய்யை ஆஜ்யத்தை வந்து இந்த இதில் விடுறதுக்கு யாககுண்டத்தில் விடுறதுக்கு ஒரு நீட்டாக ஒரு கட்டை மாதிரி வச்சுருப்போம் கையில் சுடாமல் இருக்குது. அது பூவர்ஷ மரத்தில் தான் பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது. ஒன்றுலேயும் ஒரு கணக்கு இருக்குது. பலான அப்படி சொன்னாங்க. மரம்னு அந்த மரத்தில் தான் எடுக்கணும், இது இந்த மரத்தில் தான் எடுக்கணும், இது அப்படின்னு சமித்துக்கெல்லாம் இருக்குல்ல. அரச மரம், ஆலமரம், பால் மரம், பால் மரத்துலேயும் பலாமரம், அரசு மா பலா கொய்யா வில்வம் இந்த மரம்லாம் யாகத்தில் போடலாம், சமித்வா போடலாம். வேப்ப மரம் போடக்கூடாது வச்சா. அது மாதிரி மற்ற மரங்கள் போடக்கூடாது. மற்ற மரங்கள்லாம் போட்டிங்கன்னா கரும்புகை வரும், அசுரர்கள் வந்துடுவாங்க. வெண்புகை வரணும், வெண்புகை வரணும். இது நீங்கள் போட்டிங்கன்னா இந்த அரசு ஆள் பலா கொய்யாலாம் வெண்புகை கொடுக்கும். அது லோகத்துக்கு நல்லது. ஹைட்ரஜன் மாதிரி, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டும் இருக்கு இல்லையா, அது வந்து பின்னாடி சொல்லுது. இந்த நீர் தான் எல்லாமே இருக்குது, பின்னாடி வருது மந்திரம். திஷ்டன்ட்டு அது வந்து அந்த நெருப்பில் அந்த மரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட நெருப்பில் ஆகுதி செய்தால், யாகத்தில் ஆகுதி செய்தால் ஞானமும், இதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறவங்க எழுதுகிறாங்க. மந்திரத்தில் அந்த வார்த்தை இல்லை, ஞானம் வார்த்தை இல்லை, ஆனால் ஞானமும்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நோக்கி போகிறவங்க என்ன சாயுஜ்யம் தானே. ஈஸ்வர பூஜை எல்லாமே என்னது, நம்ம யஜ்யம் தபம் தானம் எதுக்கு, என்ன முக்திக்கு தானே. முக்திக்கு தானே பலன் எது, நிரந்தரமான பலன்னா முக்தி தானே. சாயுஜ்யங்கிறது என்னது, இறைவனோடு பிறந்தாலும் இரண்டரை கலந்து வாழ்க்கை நடத்துறது, ஒரு துக்கம் இல்லாத, பயம் இல்லாத, குழப்பம் இல்லாத வாழ்க்கை தானே அது. உங்களுக்கு துக்கமும் பயமும் குழப்பமும் இருக்குன்னா அது அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்தை நீக்கிறது, நிரந்தரமாக நீக்கிறது, நாம் இருக்க பயமேங்கிற ஒரு வார்த்தை சொன்னிச்சுன்னா அங்கே எந்த சக்தியாலும் நம்மளை வெல்ல முடியாதுங்கிறது அறிவு. அந்த அறிவு வந்துட்டால் எப்படி பயம் வரும், துக்கம் வரும், குழப்பம் வரும். ஏற்கனவே மரணம் இல்லைன்னு சொல்லியாச்சு. இந்த மரண பயத்தில் நிறைய பேர் சாவுறான். நிறைய பேர் தன்னை லோன்லியாக நினச்சிக்கிறான். எனக்கு யாருமே இல்லை, இவ்வளோ பேர் இருக்காங்க. பாக்கி நேரத்தில் எல்லாம்
அளவலாகிறது உழவலாகிறது எல்லாம் பண்ணுறான். உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், உடனே நான் தனியாக இருக்கேன், நான் வந்து அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிறான். எல்லாம் அஜ்ஞானம். உன்னுடைய உள்ளே இருக்கக்கூடியது நீ அல்ல, பரம், மேலானது. நீ நினச்சிட்டு இருக்கிறது மனம். அந்த மனம் அல்ல அது. நீ உன்னை மனமாக தான் நினச்சிருக்க. நான் என்ன ஆத்மா நினச்சின்னா உனக்கு பயம் எப்படி வரும்? ஆத்மாவை அள்ள முடியாது, கிள்ளவும் முடியாது, குத்த முடியாது, கொலை பண்ணவும் முடியாது. எல்லாம் இந்த மனம்தான் செய்கிற வேலை. மனம் அதுவே ஒரு உடம்பு வச்சுருக்கு. மனங்கிறது ஒரு உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லமுல. மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தை வச்சுக்கிட்டு ஜடம் அது. அது என்ன போடுது, அதுதான் பிறக்குது இறக்குது, அனுபவிக்குது, அழுவுது, தவிக்குது, எல்லாம் மனம்தான். மனம் இல்லைன்னா அப்போ நீ என்னவா மாறணும்? சித்தா மாறணும். சித்தா இருக்கிற நீ மனமாக நினச்சிக்கிட்டு கற்பனையில் எல்லாம் துக்கப்படுற. அதனால் சித்த சுத்தி, ஏகாகிரம், பிரம்மனிஷ்டை, இதெல்லாம் பிரதிஷ்டித்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ வார்த்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அவர். பிரதிஷ்டித்தைனா பொதுவாக பிரதிஷ்டானா நிலைநிறுத்துவதுக்கு அர்த்தம். ஆனால் அவர் என்ன, சித்த சுத்தி, ஏகாகிரம், பிரம்மனிஷ்டை இதெல்லாம் கைகூடும். இந்த மந்திரத்தை ஜபித்தால் அக்னிஹோத்திர வகினி, அக்னிஹோத்திரியாக இருக்கிறவங்களுக்கு, வேதாந்தி அக்னிஹோத்திரி, அது ஏற்கனவே தீர்மானம் ஆகிடுச்சு. முதல்ல உள்ளதா, அப்புறம்தான் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ வந்து அக்னிஹோத்திரி நம்ம நினச்சின்னு இருக்கோம். வேதாந்தம் தெரிஞ்சால் உண்மையான வேதாந்தி தான் அக்னிஹோத்திரி. அதான் அக்னியில் வாழ்கிறான், அக்னியாக இருக்கிறான். அது வரைக்கும் 116 எத்தனை பார்த்துருக்கோம்? எத்தனை? 12. இனிமேல் இது பிரதோஷம் போகிறவங்க இந்த மந்திரங்களை நீங்கள் வந்து சிந்திக்கணும். நான் 50 வருஷமாக பிரதோஷம் போயின்ட்டுருக்கேன், அவங்க எதை பண்ணுவாங்க, நான் எதை பண்ணுவேன் அப்படி சொல்லப்படாது. டக்குன்னு கேட்டவன வரல. த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ வந்தனான் மிருத்யோர்முக்ஷீஹ மாம்ருதாம் ஓம். பாவம், அந்த மந்திரத்தை விட்டுருங்க. சரி, அதை நான் வேறு மாதிரி கேட்டிருக்கேன், அது ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் உங்கள் முயற்சியை பாராட்டுகிறேன். காப்பி அடித்து பாடியதற்கு நன்றி. அருணாச்சல சிவ, 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 வேல் முருகனுக்கு. அருள்வாய் உயிராய் கரியாய்